அடுப்பே இல்லாமல் 4 பொருளை வச்சு ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த லட்டு ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு லைன் டேட்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்காக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோன்னா, நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வைக்கும் பொழுது தான் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக அரைப்படுங்க. அதுக்காக இப்போ இந்த கப்பில் 1 கப்பு உலர்ந்த திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்ல இனிப்பை கொடுக்குங்க. அதனால் நம்ம எந்த சுகர் வெல்லம் எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். இப்போ இதில் வறுத்த வேர்க்கடலை கடைகளில் கிடைக்கும்ல, அந்த வறுத்த வேர்க்கடலையை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கப்பு நிறைய தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து கொப்பரை தேங்காய்ங்க, தண்ணி எல்லாம் வற்றி போய் இருக்கும்ல, அந்த தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் எல்லா பொருளும் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இப்போ இதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. பொதுவாக லைன் டேட்ஸ் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்கள் வீட்டில் லைன் டேட்ஸ் நிறைய இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோன்னா ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவாங்கங்க இந்த லட்டை. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது லட்டு பிடிக்க தேவையான அளவு எடுத்துட்டு நம்ம இதை லட்டுவாக பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு அடுப்பும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லைங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து 4க்கு 4 ஆக ஆக இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லா லட்டுவுமே உருட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.